எல்லாமே செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்னைய டாபிக் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு விஐபி இருக்காரு. அந்த விஐபியை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இந்த விஐபியை பற்றி ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம வாயில் புண்ணு இருந்தால் அந்த புண்ணை சரி பண்ணுவார். இதுவே வயிற்றில் புண்ணு இருந்தால் அப்படின்னா மாயமாக்குவார். அடுத்தது உங்கள் உடம்பு சூடாக இருந்துச்சு அப்படின்னா கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்கள் உடம்பை கூல் பண்ணுவார். அவர் யார் அப்படின்னா இந்த மணத்தக்காளி தாங்க. இந்த மணத்தக்காளியை பற்றி, இந்த இலை, காய், கனி, இந்த மூணையும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண கீரை மாதிரி தாங்க தெரியும். இந்த கீரையும் சரி, இதில் உள்ள காயும் சரி, இதில் உள்ள பழமும் சரி, மிகவும் சத்துக்கள் நிறைந்ததுங்க. இது எல்லாத்தையும் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வயிற்றுப்புண், அல்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுமாரி அல்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் சாப்பிட்லாம். தண்ணி சாறு வச்சு சாப்பிட்லாம், பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். உங்களுடைய அந்த வயிற்றுப்புண்ணை குணப்படுத்துங்க. அடுத்தது வாய்ப்புண் இருந்துச்சு அப்படின்னா இந்த கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாயில் பேச முடியாதவங்க கூட நல்லா பேச முடியும். அப்போ நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ண தோணும். அந்த அளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு குணப்படுத்தக்கூடியது இந்த கீரைங்க. வாய்ப்புண்ணை குணப்படுத்தும் மணத்தக்காளி கீரை. அடுத்தது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கீரை. ரத்தத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா உடல் சூடை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏசியே இல்லைனா கூட உங்கள் உடம்பை கூலாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிடுங்க. இந்த வெயில் காலம் வந்துடுச்சு. இந்த வெயில் காலத்தில் முக்கியமாக நம்ம சாப்பிட வேண்டிய கீரை அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரை தாங்க. இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்லாம், மசியல் மாரி பண்ணி சாப்பிட்லாம், கீரை தண்ணி சாறு வச்சு சாப்பிட்லாம், கீரை ரசம் மாதிரி ரசத்தை தான் தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இத்தனை வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையை நம்ம சாப்பிட முடியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செரி மாதிரியே இருக்கும். குட்டி தக்காளின்னு கூட சொல்லலாம். செரி மாதிரியே இருக்கும். இந்த காயை பார்த்தோன்னே பறித்து சாப்பிட்றலாமா அப்படின்னு கேட்டால் சாப்பிடக்கூடாதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காயை அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது. இதுதான் வந்து செரி தக்காளி அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்றாதீங்க. கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வத்தல் மாதிரி போட்டு சாப்பிடணும். நம்ம பழைய கால விஞ்ஞானிகளாம் இருக்காங்க. யாருன்னு சொல்லுங்கள்? பழைய காலத்து விஞ்ஞானிகளாம் யாருன்னா நம்மளோட தாத்தா பாட்டி தாங்க. நம்மளோட தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து காயை பறிச்சுட்டு, இப்போ இந்த காய் இருக்குல்ல, இது மாதிரி நிறையா நம்ம பறிக்க போகிறோம். நிறைய இருக்குது நம்ம தோட்டத்தில். அதை பறிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மோரில் ஊற போட்டுருவாங்க. மோரில் ஊற போட்டு காய வைக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி இப்போ எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து காய வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு. இப்போ இதை மாதிரி வத்தல் போட்டு இதை சாப்பிட்லாம். இது மாடியிலே இவ்வளோ கிடைக்குது பாருங்கள். மணத்தக்காளி வத்தல்லாம் ரொம்பவே ரேரு. இது நம்ம மாடியில் அருமையாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இப்போ காயை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பறிச்சிக்கலாம். அழகாக இதை பாருங்கள், பழமாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம காயை பறிச்சிக்கலாம். காய் நிறையவே கிடைக்கும். கிலோ கணக்கில் நம்மளுக்கு தக்காளி கிடைக்குங்க. அது மணத்தக்காளி தான். இதை பார்த்திங்கன்னா ஆலமரம் மாதிரி நம்ம மாடியில் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் தான் எடுத்து நம்ம வீட்டில் வத்தல் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு இந்த ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மோரில் ஊற வைக்கணும், அடுத்து வெயிலில் காய வைக்கணும், அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்மளுடைய செரி டொமேட்டோ அது மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு செரி டொமேட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வத்தல் போட்டு தான் பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். வாங்க, இங்கே பாருங்கள், நிறைய பழங்க இருக்குது. நம்ம பறித்து காட்டுறோம் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழத்துக்காக விட்டு வச்சுருக்கோங்க. எல்லாமே பழம். இப்போ குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். பழமாக தான் கொடுக்கணும், காய் கொடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது. முக்கியமாக வந்து வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடியது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா ஆசையாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பழத்தை. ஒரு மாதிரி புளிப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்த ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க, நான் கழுவிட்டு சாப்பிட்டு காட்டுறேங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழம் தான். கொஞ்சோண்டு எடுத்தாலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதாங்க மணத்தக்காளியோட பழம். இதை நம்ம அலசிட்டு சாப்பிடுவோம். வாயில் உள்ள புண்ணு, குடலில் உள்ள புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியது. முக்கியமாக கண் பார்வை நல்லா பிரைட்டாக தெரியும். எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா சின்ன க்ரோ பேக், ஒரு 12x12 க்ரோ பேக் இருந்தாலே போதும், வளர்க்க முடியும். நம்ம 18x9லேயே பார்த்தீங்கன்னா பக்கா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா இயற்கையாகவே வளரும்.
நீங்கள் ஆர்கானிக்காக ஒரு விவசாயம் பண்ணுறீங்கனாலே இது வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமான காரணம் எது அப்படின்னா மாட்டு சாணம் தாங்க. நீங்கள் மாட்டு சாணத்தை பயன்படுத்தினாலே வளர ஆரம்பிச்சிடும். மாட்டு சாணத்தை நிரப்பிட்டு தண்ணி ஊற்றி தாங்க வச்சேன், அதுவே இவ்வளோ வந்துடுச்சு. சரி, அதில் வளரல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மாதிரி பழத்தை ஒரு பழம் எடுத்துங்க போதும். இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் நான் மண் நிரப்பியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் தான் மண் நிரப்பியிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பழம் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஒரு பழத்தை வந்து இப்படி இதில் பிசைஞ்சு விடணும். இது மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் நீங்கள் மண்ணில் இப்படி வச்சுட்டாலே தண்ணி கொடுத்துட்டிங்கனாலே போதும். அது பாட்டுக்கு பசன்னு இதிலே வந்து ஒரு 20 செடி வந்துருங்க. நாற்று மாதிரி எடுத்து கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட இயற்கையாகவே எல்லா தொட்டிலையும் இது வளரக்கூடியதுங்க. நார்மலாகவே அப்படியே நீங்கள் பிடுங்கி வச்சாலே வளரக்கூடியது. மணத்தக்காளி கீரையை நம்ம அறுவடை பண்ணுங்க மாடி தோட்டத்தில். கிட்டத்தட்ட ஒரு அரச மரம் ஆலமரம் மாதிரி பெருசாக வளர்ந்து கிடக்கு பாருங்க. போகிறதுக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு பெருசாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ப்ரூன் பண்ண போகிறோம். இப்போ ப்ரூன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பியும் வந்து கிளை வச்சு நிறைய வந்துடும். இதில் பாருங்கள், இவ்வளோ காயும் வந்து நம்ம திரும்பி வத்தல் போட பயன்படுத்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வெட்டுறேன். இது வந்து பெரிய மரமாக மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் நான் எல்லாத்தையும் வெட்டி கீரை எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரை, மணத்தக்காளி கீரை நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. ஏன்னா இந்த கீரையோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வாடி போயிடும். அதனால் பெருசாக வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் போனாலும் கிடைக்காது. இது வீட்டிலே வளர்த்து சாப்பிட்டா தாங்க உண்டு. இந்த கீரையை எப்படி வளர்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவாக கொடுத்தாலே போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம், கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஒரு மீடியமாக நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தால் இந்த கீரையை அருமையாக நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். ஒரு வாட்டி நம்ம ப்ரூன் பண்ணிக்கலாம் இந்த கீரையை. அதுக்கப்புறமும் வரும் ஒரு 3 வாட்டி இதேமாதிரி வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக போட்டு நம்ம வளர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நிறையவே கீரை கிடைக்கும். இலை வந்து நல்லா பெருசாக இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம். இங்கே பாரு, போர் மணத்தக்காளி போர் இன்னைக்கு. வா பாரு எவ்வளோ பெருசு இருக்கு. ஒத்துக்கோமா வாங்க, இங்கே பாருங்க, புல் கட்டு இல்லைங்க, மணத்தக்காளி கீரை கட்டு எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன்னமும் இருக்குங்க, பின்னாடி இருக்கு, வாங்க காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீரை பேக்கில் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றணும், விதையும் போடல, ஒன்றும் போடல, அதுவே வளர்ந்துடுச்சு. ஏன்னா கீரை பேக் நிரப்பி வேறு கீரை விதை போடலான்னு தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து மணத்தக்காளியே வளர்ந்ததுனால சரி அதுவே வளரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. இதுலையுமே இப்போ நிறையவே கீரை வந்துருக்கு, நிறையவே பறிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ப்ரூன் பண்ண போகிறோங்க. நான் சொல்லியிருந்தேனே இந்த கீரை வந்து உடனே வாடி போயிடும் அப்படின்ட்டு. இதை பறித்து வச்சுட்டு இதை போயிட்டு பறித்து வர காட்டியுமே இது வாடி போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் இது ரொம்பவே கம்மியாக பயன்படுத்துவாங்க. வியாபாரத்துக்கு ஏற்றதாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இது வீட்டிலே வளர்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி மணத்தக்காளி கீரையில் எல்லாமே செஞ்சு சாப்பிட போகிறோம், வாங்க.